நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட்டு ஒரு நல்ல ஒரு செல் ஆஃப் தான் போய் முடிச்சிருக்கு. நேத்து உங்களுக்கு செல் ஆஃப் தான் முடிஞ்சிருந்தது. நேத்து நல்ல பெரிய பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்தேன். கண்டிப்பா சரிவு நோக்கி போகும்னு பார்த்தேன். நேத்து ஒரு 100 பாயிண்ட் கிட்ட கீழ சரிவு முடிஞ்சுது. இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 80 பாயிண்ட் கரெக்ஷன் குடுத்துருக்கு. பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 184 பாயிண்ட் வந்து கரெக்ஷன் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி நல்லா போட்டு அடிச்சிருக்காங்க. நல்ல ஒரு சரிவுல இருக்கு பேங்க் நிஃப்டியும். பட் இன்னைக்கு ரொம்ப பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. இந்த போர் வந்து ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தோன்னா முடிவுக்கு கொண்டு வராங்க. ஸோ யுஎஸ்ல நடக்கிற இந்த பிரச்சனையால தான் நம்ம மார்க்கெட்டும் எல்லாமே மாறிட்டே இருக்கு. நான் ஆல்மோஸ்ட் சொன்னது தான். ட்ரம்ப் என்ன பண்றாரோ, அதுக்கேத்த மாரி ரியாக்ட் ஆகுது மார்க்கெட்டு. அதுக்கேத்த மாரி தான் பிளான் பண்ணி நம்போ பங்குகள சூஸ் பண்ணி எடுக்கணும். நம்ம சரிவு நோக்கி கீழ வந்துச்சுன்னா, நம்ம பங்க சூஸ் பண்ணி நல்ல பங்குகள் ஆப்பர்ச்சுனிட்டி நெறைய கிரியேட் ஆயிருக்கு இன்னைக்கு. சரியான லெவல்லாம் பங்குகள் நம்மளுக்கு இன்னைக்கு வாய்ப்பு குடுத்துருக்கு. இன்னைக்கு பார்க்கலாம் எல்லாமே ஃபர்தரா. இன்னைக்கு நிஃப்டி ஆட்டோவும் இன்னைக்கு ஒரு 62 பாயிண்ட் நெகட்டிவ்ல தான் பாசிட்டிவ்ல தான் குளோஸ் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி எஃப்எம்சிஜி இன்னைக்கு சரியான கரெக்ஷன் 333 பாயிண்ட் கரெக்ஷன் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி அகைன் பார்த்தோன்னா ஒரு 2.73% கரெக்ஷன் ஆயிருக்கு. ரூ. 739. நிஃப்டி ஐடிய போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்காங்க. சரியான சரிவு. நெறைய பேர் செல் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. நெறைய பேர் வந்து பை பண்ணியிருப்பாங்க. நம்பளுக்கு சில பங்குகள் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆயிருக்கு. அத இன்னைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணா, உங்களுக்கு இந்த வீடியோ கொண்டு வந்திருக்கேன். தெளிவா பாருங்க. என்னென்ன பங்குகள் நாளைக்கு எனக்கு பிடிக்கும்னு நெனைக்கிறேன். அந்த பங்குகள் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் குடுக்குறேன். ஃபர்தரா ஃபர்ஸ்ட் இன்னைக்கு எஃப்ஐஎஸ் அண்ட் டிஎஸ் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்துடலாம். எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 1350 கோடி வித்திருக்காங்க. டிஎஸ் ஒரு சப்போர்ட் குடுத்துருக்காங்க. 2801 கோடி பார்த்தீங்கன்னா உள்ள போட்டிருக்காங்க. பட் இந்த சப்போர்ட் பத்தாது. இன்னும் மேல ஏறணும். எஃப்ஐஎஸும் மாறுனா தான் நம்ம பங்கு மேல ஏறும். நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் ஃபுல்லாவே சேஞ்ச் ஆகும். ஸோ நல்ல ஒரு தெளிவான விஷயத்த புரிஞ்சுக்கங்க. என்ன ஒரு விஷயம்னா, எஃப்ஐஎஸ் பொறுத்தவரைக்கும் செல் ஆஃப் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா, மார்க்கெட் இறங்க இறங்க நம்மளுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த வாய்ப்பை நம்ம கரெக்ட்டா யூஸ் பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஒரு நியூஸோட உள்ள போவோம். என்ன நியூஸ் பார்த்தீங்கன்னா, பிளாக் டீல்ல பார்த்தீங்கன்னா, ஜீனஸ் பவர்னு ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அந்த பிளாக் டீல்ல 10% கிட்ட சரிவு தான் நோக்கி பங்கு போயிருக்கு. பெரிய அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. இந்த பங்கு வந்து கை மாறி இருக்கனால பெரிய அடி இந்த பங்குக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 6% கரப்ஷன் ஆயிருக்கு. ரூ. 299 ட்ரேட் ஆயிருந்தது. நல்ல பீக்ல இந்த பங்கு நல்லா கரப்ஷன் ஆயிட்டு இருக்கு. பிளாக் டீல் பண்ணி அவங்க விக்கிறாங்க. விக்கும்போது இந்த மாரி பங்குகள் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். பட் கம்பெனி நல்ல கம்பெனியான்னு பார்த்துட்டு உள்ள போங்க. ஆல்மோஸ்ட் புக் வேல்யூ அதிகம். ஸ்டாக் பி ரேஷியோ 15.3 குடுத்துருக்காங்க. டிவிடெண்ட் 0.82. இன்னும் கரப்ஷன் ஆகறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். வெயிட் பண்ணி பாருங்க. நல்ல கரப்ஷன் வந்துச்சுன்னா, அப்ப நம்ம ஃபர்தரா ஃபோக்கஸ் பண்றத பத்தி யோசிப்போம். இன்னைக்கு அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, கேஇசி நியூஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நல்ல ஒரு ஆர்டர பெற்றிருக்காங்க. 1754 கோடி வந்து ஒரு ஆர்டர் வந்து இவங்க அவங்களுக்கு குடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஆர்டர். என்ன ஆர்டர் பார்த்தீங்கன்னா, உள்கட்டமைப்பு நிறுவனத்துக்காக இன்டர்நேஷனல் பல்வேறு வணிக பிரிவுகள்லேருந்து ஃபாரின் இன்வெஸ்டரும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா, பங்கு பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதனால பார்த்தீங்கன்னா, கேஇசியோட பங்கோட வேல்யூ பாருங்க. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு நேத்தே இந்த பங்கு ஏறிட்டு இருந்தது. இன்னைக்கும் ஒரு 1.18% ஏற்றத்த குடுத்திருக்கு. ரூ. 522. நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் குடுத்துருக்காங்க. பட் பங்கு இன்னும் நம்மளுக்கு சரிவுல கிடைச்சது. இந்த பங்குலாம் நான் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணல. புக் வேல்யூலாம் ரொம்ப அதிகம். ஜஸ்ட் ஒரு நியூஸ்க்காக தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஃபர்தரா நம்மளுக்கு நல்ல பங்குகள் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நம்ம அத மட்டும் பார்த்துட்டு போனா போதும். இந்த மாரி பங்குகள் நம்ம போக வேண்டாம். நல்ல புக் வேல்யூலாம் அதிகமா இருக்கு. ஸ்டாக் பியும் அதிகம். இதெல்லாம் பொறுத்து நம்ம வாங்குனோம்னா, நம்ம லாஸ் ஆக ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம். நம்மளுக்கான ஃபோக்கஸான பங்கு நெறைய இருக்கு. அத மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு ஃபர்தரா இன்னைக்கு அடுத்த நியூஸோட வந்திருக்கேன். பஜாஜ் ஆட்டோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பைபேக் பண்ண போறாங்க. அந்த நியூஸ் வந்திருக்கு. ஜூலை 1 பார்த்தோன்னா, 5632 கோடி மதிப்பிலான பங்குல வாங்குறாங்க. இது எல்லாருமே பங்கேற்கலாம். யார் யார் வச்சிருக்கீங்களோ விற்கிற அன்னைக்கும் வித்துட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட்ல வாங்கலாம். அகைன் பார்த்தீங்கன்னா, இந்த பங்கு வாங்கும்போது கம்பல்சரி பைபேக் பண்ணும்போது இறங்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். வெயிட் பண்ணி பாருங்க. ஆனா பங்கு ஆல்மோஸ்ட் 10,000 கிட்ட தாண்டிடுச்சுன்னு நெனைக்கிறேன். நல்ல ஒரு பீக்ல இருக்க பங்கு. இதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ண அவசியம் கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் பீக்ல இருக்க பங்குலாம் நம்ம ஜஸ்ட் வாட்ச் பண்ணா மட்டும் போதும். நல்ல லெவல் வரும்போது நம்மளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும்போது நம்ம உள்ள போகலாம். அது வந்து ஜஸ்ட் வாட்ச் பண்ணாலே போதும். பங்கு பைபேக் பண்றவங்க, வச்சிருக்கவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட். விற்கிற அன்னைக்கு வித்துருங்க. இல்ல ஹோல்ட் பண்ண நினைக்கிறோம், கண்டிப்பா ஹோல்ட் பண்ணுங்க. பங்கு அகைன் பார்த்தா ஒரு இறக்கத்த குடுத்து தான் மேல ஏறும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு ஃபர்தரா. இன்னைக்கு அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, HDFC பேங்கோட நியூஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். முன்னாள் நிதிச் செயலாளருக்கு ஒரு முக்கிய பதவி குடுத்திருக்காங்க. யார் நேம் பார்த்தீங்கன்னா, ராஜகுமாரை 3 ஆண்டுகளுக்கு பகுதி நேர தலைவராக நியமிச்சிருக்காங்க. பிஃபோர் இந்த சிஓ எல்லாம் போயிட்டாங்க. அகைன் பார்த்தீங்கன்னா, அதுல வேலை செஞ்சவங்களே முன்னாள் நிதிச் செயலாளரா ராஜகுமாரி. இது பெர்மனன்ட் கிடையாது. பட் செபி கொண்டு வந்து 3 இயர்ஸ்க்குள்ள அத பெர்மனன்ட் பண்ணிடுவாங்க. பட் இதனால பங்கு பார்த்தோன்னா ஏறுச்சான்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல ஆல்மோஸ்ட் பீக்ல தான் இருக்கு பங்கு. பங்கு நல்ல ஒரு லெவல்ல இன்க்ரீஸ் ஆயிருந்தது. நான் மார்னிங் பார்க்கும்போது மார்க்கெட்ல நல்ல லெவல்ல பங்கு இருந்துச்சு. ரூ. 798. ஆல்மோஸ்ட் கரப்ஷன் ஜஸ்ட் 0.12% தான்.
பங்கு மேலே போயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பங்குல கிடைச்சது. அகைன் கிடைக்கும்போது நான் கம்பல்சரி வீடியோவில் ஃபர்தர் அப்டேட் பண்ணுறேன். பங்கு ஆல்மோஸ்ட் ரூ. 940 கிட்டலாம் இருந்துச்சு. இப்போ நல்ல ஒரு லெவலில் தான் இருக்குது. வாங்க நினைக்கிறவங்க பிஃபோர் ஒரு 2 வீக் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ரேஞ்ச் கிடச்சிருந்து வாங்கியிருந்திருக்கலாம். ஒரு 740 கிட்டலாம் கிடைச்சது நம்மளுக்கு. ஜஸ்ட் இன்னும் இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இறங்கிச்சுன்னா கம்பல்சரி கன்சிடர் பண்ணலாம். ஜஸ்ட் அது வரைக்கும் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ நல்ல கம்பெனி, இந்த மாதிரி கம்பெனி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சும்மா எல்லா பங்கையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. தரமான பங்குகள், நல்ல ப்ராஃபிட் கொடுக்குற பங்குகள், ஒரு 4-5 வருஷத்துக்கு நல்ல ஒரு கெயின் கிடைக்கிற பங்குகள் மட்டும் தான் நம்ம சூஸ் பண்ணணும். அதுக்காக தான் தெளிவாக அனலைஸோட நல்ல பங்குகளை சூஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ஐடியோட நியூஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி அடின்னு அடிச்சிருக்காங்க ஐடியை. இன்றைக்கி ஐடியில் சரியான சரிவு. பட் நம்மளுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஐடி பங்குகளில். ஸோ எந்த பங்கு நம்மளுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பங்கு இன்ஃபோசிஸ் தான். 1000 கிட்ட கீழே பிரேக் வந்துச்சு. நல்ல ஒரு சப்போர்ட்டில் இருக்குது பங்கு. சரியான கரப்ஷன். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஒரு 3.5% போட்டு அடிச்சிருக்காங்க. 1000 ரூபா கிட்ட வந்திருக்கு பங்கு. ஸோ இதையும் நம்ம மிஸ் பண்ணிங்கன்னா கம்பல்சரி இந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான ரொம்ப கஷ்டம். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா 1000 கீழே பிரேக் ஆச்சுன்னா கன்சிடர் பண்ண சொல்லியிருந்தேன். நல்ல லெவலில் இருக்குது பங்கு. ஸோ வாங்க, மிஸ் பண்ண நண்பர்கள் எல்லாமே நாளைக்கு கம்பல்சரி ஜிடிடி போட்டாச்சு வாங்கிக்கோங்க. நல்ல லெவலில் பங்கு இருக்குது. இன்னும் கரப்ஷன் வந்துச்சுன்னா நம்மளுக்கு இன்னும் அடுத்த வாய்ப்பு தான். ஸோ அந்த வாய்ப்பு கரெக்டாக பிடிச்சாலே போதும், பங்கு நல்ல லெவலில் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 3.5% கரப்ஷனாக இருக்குது. நல்ல லெவலில் பங்கு இருந்துச்சு. ஒரு 1200 போயிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா சரியான கரப்ஷன், நல்ல டிஃப்ரென்ஸ் கீழே வந்துருச்சு. ஸோ இதுக்கு மேலேயும் நீங்கள் வாய்ப்பை மிஸ் பண்ணிங்கன்னா நம்ம போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணவே முடியாது. ஸோ அதை நாங்கள் தெளிவாக மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிங்க. நல்ல டிஃப்ரென்ஸில் நம்மளுக்கு இன்ஃபோசிஸ் கிடைக்குது. மிஸ் பண்ணாமல் அந்த பங்கை வாங்க பாருங்கள். நல்ல குவான்டிட்டி வாங்கி பில்ட் பண்ணுங்கள். நீங்கள் நல்ல குவான்டிட்டி வாங்கினா மட்டும்தான் நல்ல ப்ராஃபிட் பார்க்க முடியும். 1 or 2 குவான்டிட்டி பை பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் நீங்கள் புதுசாக உள்ளே வரீங்கன்னா வாங்கி வச்சுங்க. ஆல்ரெடி வச்சிருக்குங்க நல்ல குவான்டிட்டி பை பண்ணி ஆவரேஜ் பண்ண கூட நினச்சிக்கலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் பீக்கில் தான் வாங்கியிருப்பீங்க. நல்ல லெவலில் பங்குக்கு மிஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு கன்சிடர் லெவலில் இன்ஃபோசிஸை கொண்டு வந்திருக்கேன். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா டாடா கன்சல்டன் சர்வீஸ் டிசிஎஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். ரூ. 2032 ட்ரேடிங் க்ளோஸ் ஆயிருக்கு. 3.17% கரப்ஷனாக இருக்குது இன்றைக்கி. அகைன் நம்மளுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி டிசிஎஸ்ல வந்திருக்கு. மிஸ் பண்ணவே வேண்டாம். ஸோ இறங்குதுன்னு பயப்பட வேண்டாம். பங்கு நல்ல லெவலில் இருக்குது. நம்மளுக்கு இந்த மாதிரி லெவலில் தான் நம்ம பங்கை சூஸ் பண்ணணும். அகைன் சரியான கரப்ஷன். ஸோ மிஸ் பண்ணாமல் அடுத்த 2வது கன்சிடர் லெவலில் டாடா கன்சல்ட் சர்வீஸை ஃபோக்கஸ் பண்ணி வச்சுங்க. உங்கள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண பாருங்கள். மிஸ் பண்ணவே வேண்டாம் இந்த பங்கெல்லாம். ஸோ அகைன் 2000 பிரேக் ஆனாலும் வாங்குங்க, தப்பே கிடையாது. நல்ல லெவலில் பங்கு இருக்குது. ஸோ நல்ல நம்மளுக்கு லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ண பிளான் பண்ணுங்க. ஸோ ஒரு நேரம் போல் இருக்காது. எப்போவுமே மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகலாம். ஸோ ஏஐ இவங்களுக்கும் அடாப்ட் ஆகிட்டு உள்ளே போகலாம். நிறைய விஷயம் இவங்களும் இனோவேஷனாக கொண்டு வர முடியும். ஸோ எல்லாரும் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதை விற்றுட்டு வெளியே போனோம்னா நம்மளோட ப்ராஃபிட்டை பார்க்கவே முடியாது. ஹோல்ட் பண்ணுங்கள், லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுங்கள். நல்ல ப்ராஃபிட் இந்த பங்குல நமக்கு கிடைக்கும். ஸோ எனக்கு அடுத்த பங்கு எஸ்சிஎல் டெக் தான் கொண்டு வந்திருக்கேன். எஸ்சிஎலும் நல்ல ஒரு கரப்ஷனில் இருக்குது. 1072 ட்ரேடிங் க்ளோஸ் ஆயிருக்கு. 2.78% கரப்ஷனாக இருக்குது. சரியான கரப்ஷன். 1072 ட்ரேடிங் இருக்குது. ஸோ இதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற லெவல் வச்சுங்க. மினிமம் குவான்டிட்டி பை பண்ண பாருங்கள். நல்ல கன்சிடர் லெவலில் இருக்குது. மிஸ் பண்ணாமல் எஸ்சிஎலும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு காலையில் சப்போஸ் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க ஜிடிடி போட்டு பை பண்ணுங்கள். நல்ல கன்சிடர் லெவலில் எஸ்சிஎலும் வந்திருக்கு நம்மளுக்கு. ஸோ அடுத்து பில்லா சாஃப்ட்வேர். ஸோ 300 கீழே பிரேக் ஆகும் வெயிட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 4.5% கிட்ட அடிச்சிருக்காங்க. 5% கிட்ட போச்சு. நல்ல கரப்ஷன் இருக்குது. நான் இன்றைக்கி கன்சிடர் பண்ணியிருக்கேன் பில்லா சாஃப்ட்வேரை. ஸோ வாங்க நினைக்கிறவங்க கம்மி லெவலில் பெரிய ஐடி கம்பெனி வாங்க முடியலாம். சின்ன சின்ன கம்பெனி நீங்கள் ஃபர்தராக ஃபோக்கஸ் பண்ணலாம். நல்ல லெவலில் பங்கு வந்திருக்கு. 286 இன்றைக்கி ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி 4.25% இறக்கத்தை கொடுத்துருக்கு. ஸோ நல்ல லெவலில் பங்கு இருக்குது. ஸோ மிஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி பங்குலாம் நீங்கள் கம்மி அமௌண்ட்டாக வாங்கி நல்ல போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண பாருங்கள். நல்ல லெவலில் இன்றைக்கி பில்லா சாஃப்ட்வேர் நம்மளுக்கு கிடைச்சிது. நானும் கன்சிடர் பண்ணியிருக்கேன். கன்சிடர் பண்ண நண்பர்கள் எல்லாமே நல்லது. அகைன் நாளைக்கும் இந்த லெவல் கையில் வந்துச்சுன்னா கன்சிடர் பண்ணுவேன். நானும் ஃபோக்கஸ் பண்ணுவேன். அடுத்த ஃபோக்கஸ் லெவலில் பில்லா சாஃப்ட்வேர் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது எல்டி மின்ட்ரியா. ஸோ ஆல்மோஸ்ட் 380 நான் வாங்கியிருந்தேன். அகைன் பார்த்தா நல்ல கரப்ஷன் 4.02%. ஸோ இந்த கரப்ஷன்லேயும் நம்ம வாங்கலாம். 3538 ஸோ நல்ல லெவலில் பங்கு இருக்குது. மிஸ் பண்ண வேண்டாம். இந்த பங்கு மினிமம் குவான்டிட்டி பை பண்ணுங்கள். பெரிய பல்காக பை பண்ண முடியலனாலும் ஒரு 1 or 2, 3 குவான்டிட்டி நீங்கள் பில்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கை மிஸ் பண்ணாமல் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்கங்க. ஸோ நீங்கள் அடுத்த பங்கு விப்ரோ தான். ஸோ விப்ரோ கம்மியாகும் ஏதாவது எதிர்பார்த்துருந்தீங்க. 170 கிட்ட வந்துருச்சு. இதுக்கு கீழே கம்மியாகும்னு எதிர்பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த நல்ல லெவலில் வந்திருக்கு. அகைன் கரப்ஷன் ஆச்சுன்னா இன்னும் வாய்ப்பு தான் நம்மளுக்கு. அந்த வாய்ப்பு தெளிவாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல லெவலில் பங்கு இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. கம்மி லெவலில் பில்லா சாஃப்ட்வேர் கன்சிடர் பண்ணுற மாதிரி விப்ரோவும் கன்சிடர் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் 2.90% கரப்ஷனாக இருக்குது. நல்ல பங்கு, மிஸ் பண்ணவே வேண்டாம். இந்த பங்கு நீங்கள் ஃபோக்கஸ் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. வாட்ச் பண்ணுங்கள். நல்ல லெவலில் பங்கு இருக்கும்போது நம்ம பிடிக்கணும். நல்ல டிப் ரேஞ்ச் நம்மளுக்கு வந்திருக்கு. நல்லா பார்த்தாலே தெரியும். எல்லா கரப்ஷனும் எல்லா சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு. ஸோ இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ண வேண்டாம். கம்பல்சரி கன்சிடர் பண்ணிக்கோங்க.
ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு டெக் மஹிந்திரா. ஸோ டெக் மஹிந்திரா ரூ. 1405 ட்ரேடிங் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. 2.03% கரெக்ஷன் ஆயிருக்கு. நம்மளுக்கு ஒரு நல்ல லெவல் கிடைச்சிது. பட் இந்த பங்கு நான் ஃபோக்கஸ் பண்ணல. பட் அகைன் கரெக்ஷன் நோக்கி வந்துட்டு இருக்கு. அடுத்த சப்போர்ட் 1340 கிட்ட கீழே வந்துச்சுன்னா நம்ம கன்சிடர் பண்ணுறதை பற்றி யோசிப்போம். இன்னும் கரெக்ஷன் ஆகட்டும், வெயிட் பண்ணுங்க. ஸோ அதனால தான் இன்னைக்கு டெக் மஹிந்திரா கொண்டு வந்திருக்கேன். ஸோ டெக் மஹிந்திரா இன்னைக்கு ஃபோக்கஸ் கிடையாது. பட் வாட்ச் பண்ணுங்க. எதுவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆச்சுன்னா கம்பல்சரி அப்டேட் பண்ணுறேன். அப்போ நம்ம உள்ளே போகலாம். ஸோ நீங்கள் ஃபர்தராக ஒரு 2 கம்பெனி கொண்டு வந்திருக்கேன். ஸோ என்ன கம்பெனி பார்த்தோன்னா ஃபுட் கம்பெனி தான் எஃப்எம்சிஜியில். இந்துஸ்தான் யூனிலிவர் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஒரு 1.5% கரெக்ஷன் ஆயிருக்கு. ரூ. 2118 ரூ. 2100 கீழே பிரேக் ஆனாலே தாராளமாக கன்சிடர் பண்ணுற லெவல் தான், மிஸ் பண்ண வேண்டாம். அகைன் நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகிட்டு இருக்கு இந்துஸ்தான் யூனிலிவரில். ஸோ தாராளமாக கன்சிடர் பண்ணுற நினைக்கிறவங்க கன்சிடர் பண்ணுங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு நல்ல லெவலில் பங்கு வருதுன்னா அதை மிஸ் பண்ணவே கூடாது. கண்டிப்பாக பிடிச்சி நம்ம போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த லெவல் நம்மளுக்கு நல்ல லெவல். ஒரு 2100 கீழே பிரேக் ஆகட்டும், ஜஸ்ட் ஒரு 18 ருபீஸ் கம்மி ஆச்சுன்னா நல்ல லெவல் பங்கு. ஸோ இந்த லெவலையும் கன்சிடர் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் பீக்கில் தான் வாங்கியிருப்போம் நம்ம நிறைய பேர். ஸோ அதை ஆவரேஜ் பண்ண நினைக்கும், தாராளமாக ஆவரேஜ் பண்ணிக்கங்க. ஸோ நீ கடைசி பங்கு பார்த்தோன்னா கோத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட் தான் கொண்டு வந்திருக்கேன். அகைன் நாளைக்கு கரப்ஷன் ஆச்சுன்னா 1000 கீழே பிரேக் ஆச்சுன்னா கம்பல்சரி இதையும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ நல்ல லெவல் இந்த பங்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஃபுட் கம்பெனி பொறுத்த வரைக்கும் மிஸ் பண்ணவே வேண்டாம். ஸோ இதெல்லாம் லாங் டைம் லைஃப் டைம் தேவைப்படுற பங்கு. ஸோ இதெல்லாம் லாங் டைம் ஹோல்ட் பண்ணுங்கள். நல்ல ப்ராஃபிட் பார்க்குற பங்கு. நிறைய ஃப்ளெக்ஸ் நிறைய அது இல்லாமல் பார்த்தா டிவிடெண்ட் கீழ் கிடைக்கும். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிவிடெண்ட் தனி இல்லாமல் இவங்க சப்போஸ் ஒன் ஷேருக்கு ஈக்குவலாக கொடுப்பானுங்க, போனஸ் கொடுப்பாங்க, நிறைய அனௌன்ஸ்மெண்ட்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கங்க. எதுவுமே கிடைக்கணும்னு ஃபீல் பண்ணவே வேண்டாம். பங்கை ஹோல்ட் மட்டும் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபுட் கம்பெனி, ஒரு சில லார்ஜ் கேப் கம்பெனி பார்த்தீங்கன்னா நம்ம லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணால் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். மிஸ் பண்ணவே வேண்டாம் இந்த மாதிரி பங்குலாம். ஸோ நல்ல லெவலில் கோத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ரூ. 1010. ஸோ 1000 கீழே பிரேக் ஆச்சுன்னா கம்பல்சரி வாங்க, மிஸ் பண்ணவே வேண்டாம். ஸோ நல்ல லெவலில் பங்கு இருக்குது. ஸோ பங்கு நம்ம கீழே இறங்கும் போது நம்ம வாங்கணும். தேவையில்லாமல் பீக்கில் வாங்கி அவசரப்பட்டு நம்ம வாங்கினோம்னா லாஸில் தான் போய் முடியும். பங்கு இறங்க இறங்க தான் நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். ஸோ அது அகைன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு வந்து கோத்ரேஜ்லையும் கிடைச்சிருக்கு. இன்னும் நல்ல சப்போர்ட் வரட்டும். அடுத்த சப்போர்ட் 986 ஒரு 900 அதான் ஆல்மோஸ்ட் சொன்னால் உங்களுக்கு 1000 கீழே பிரேக் ஆனாலும் நீங்கள் வாங்கலாம். ஸோ அந்த லெவல் கன்சிடர் லெவல் தான், மிஸ் பண்ணவே வேண்டாம். அடுத்த கன்சிடர் லெவலில் நம்ம கோத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுவோம். இந்துஸ்தான் யூனிலிவரும் மிஸ் பண்ணாதீங்க. நல்ல பங்கு, அதையும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி ஃபர்தராக வீடியோவில் எல்லா ஸ்டாக்கும் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். மெயின் நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த ஸ்டாக் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் போதும். கம்பல்சரி நம்ம போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு டைம் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணணும்னா அகைன் காம்பவுண்டிங் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அப்படி தான் நம்ம போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணவே முடியும். ஸோ நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுட்டு பீக்கில் போயிட்டு பிடிக்கலாம் சொன்னால் கம்பல்சரி கிடைக்காது. அந்த டைமில் அகைன் நம்ம வெயிட் பண்ணால் மட்டும் தான் நல்ல லெவலில் கிடைக்கும். அந்த டைம் வாங்கினா லாஸ் ஆக ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம். ஸோ பொறுமையாக அனலைஸ் பண்ணி நல்ல லெவல் டிஃப்ரென்ஸ் கிடைக்கும் போது கரெக்டாக நம்ம உள்ளே போயிட்டு வாங்கி வச்சினாலே போதும். நல்ல ப்ராஃபிட் நம்ம எல்லா பங்குலையும் கிடைக்கும். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஏறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா இந்த போர் வந்து ஒரு நிலைப்பாடு இல்லாமல் போயிட்டுருக்கு. ஒரு வாரம் வீக்கெண்ட் போனால் அகைன் சண்டே கொண்டு வராங்க. அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா அந்த சண்டே மண்டே வந்தால் சண்டே இல்லாமல் சமாதானமாக போயிடுறாங்க. ஸோ மார்க்கெட் எப்படி வேணால் மாறலாம். கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். அதை மிஸ் பண்ணாமல் கரெக்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்க சொல்லுங்கள். ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட் பற்றி ஒரு புரிதல் கிடைக்கும். ஸோ ஏதாவது டவுட் ஏதாவது இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக்ஸ் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைபும் கொடுங்க. உங்கள் ஆதரவு ரொம்ப ரொம்ப எனக்கு முக்கியம். ஸோ எல்லா நண்பருக்குமே நன்றி. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.